பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த பரிசுத்த வேகாமத்தில் கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு அப்படி ஒரு வார்த்தையை கொண்டு நம்மோடு பேச போகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அப்போது ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 2 காரியங்களை சொல்றாங்க எலியாவை பார்த்து. நீர் தேவனுடைய மனுஷன், எனக்கு தெரியுது. 2வது, உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தரின் வார்த்தை. 3வது, அந்த கர்த்தரின் வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம் கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் உண்மை நிறைந்தவை. அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தரின் வார்த்தை என்னைக்கும் பொய் சொல்லாது, அது உண்மையைத்தான் சொல்லும். உண்மையை சொல்லுகிற வார்த்தையைத்தான் அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த சகோதரிக்கு ஒரு மகன், அந்த பிள்ளை மரித்து போகிறான். எலியா அவர்களுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அதுக்கு அந்த அற்புதத்தை பார்த்தவுடன் அம்மா ஒரு முடிவு பண்றாங்க, நீ தேவனுடைய மனுஷன், உன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, நான் அறிந்து கொண்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அற்புதம் செய்யும். நீங்க போகிற சபையில கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுறார்கள். அந்த வார்த்தையில நீங்க குற்றம் சொல்லி குறை சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடாது. அது கர்த்தருடைய வார்த்தை, அது உண்மை உள்ள வார்த்தை, அது எனக்குரிய வார்த்தை என்று சொல்லி நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களா? அநேக நேரங்களில் கர்த்தருடைய வசனத்தையே சந்தேகப்படுறோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஒண்ணுமே நடக்கல. பாஸ்டர் சொன்னாரு, ஒண்ணுமே நடக்கல. அந்த தீர்க்கதரிசி சொன்னார், ஒண்ணுமே நடக்கல. நடக்க செய்கிறவர் அவர்தான். வார்த்தையை கொடுக்கிறவர் அவர்தான். பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை இது உண்மை என்று விசுவாசிக்கும் பொழுது உண்மையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். சந்தோஷம் தானே? பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.